என்ன நடந்தது சொல்லுப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா என்கிட்ட அழுதுட்டு இருந்து என்கிட்ட ஸ்டோரி கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கா? அப்ப பாத்துட்டேன். லட்சணமாலாம் இது என்னங்க நீ அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் போன் பண்ணா ஜெயா புருஷன் பேசுறேன். புருஷனியா? வீட்ல காதலியின் புருஷன் இருப்பதை கண்டு கதறி ஓடினார். ஆனா இன்ன வரைக்கும் எதையும் மறைச்சது இல்ல. ஆமா, ரெண்டு புருஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை மட்டும் சொல்லிட்டான். ஜஸ்ட் கேம் விளையாண்டு பார்த்ததுல இவ்வளவு வினையாகும் நான் நினைக்கல. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சாத்தான் இருக்கணும். யூடியூப் வீடியோக்கள் மூலம் வருமானம் ஈட்டுவோருக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. The next day. அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்துருவாங்க போல நண்பளே, போற போக்க பார்த்தா. Over 1 month later. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. என்னமா பிரச்சனை? ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல மேம். எவ்வளவு நாள் ஒண்ணா வாழ்ந்தீங்க? 1 இயர் வாழ்ந்தோம் மேம். 1 இயருக்கு அப்புறம் அவர் ஒரு சைக்கோன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. என்ன சைக்கோன்னா சும்மா நீ சைக்கோன்னு புரிஞ்சுப்பியா? மேம் அவர் தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு, பொண்ணுங்க கிட்ட நிறைய பழக்கம் வச்சிருக்காரு. அட பேயில போவான். இல்ல நீ அத நீ இப்படி இருக்கே நீ. இல்ல இவர் எப்படி பழக்கம் உனக்கு? கம்பெனில. எவ்வளவு நாள் பழக்கம்? ஜஸ்ட் 5 days தான் மேம். என்றா இது அநியாயமா இருக்குது. காதல் இல்லடா. காதல் எல்லாம் பொய். ஒரு கேம் மாதிரி விளையாண்டு நான் போய் லாக் ஆனதுதான் இது. என்ன கேம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட் கட்டணும். இவ்வளவு டஃப் ஆகும் நான் நினைக்கல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. கேம்ல என்ன யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் பிளே பண்ணோம் நாங்க. இதை அது லைஃப் லாங் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கல. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், கண்மணியே உன்னை காதலித்ததே என் தப்புத்தான். சரி, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண? இதுக்கு முன்னாடி மாரிமுத்துக்கு முன்னாடி ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கானு எந்த குறுப்பா இருக்கும். மாரிமுத்துக்கு முன்னாடி பசங்க கூட பேசியிருக்கேன் மேம், ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கேன். அது எல்லாமே அவர் தப்பா தான் எடுத்திருக்காரு. உங்க அம்மா சொன்னாங்க 3வது புருஷன் இதுன்னு. என்னடி சொல்றது ஆளு? எத்தனை பேரடி குலவளக்கா இருப்ப குத்துவளக்கா இருப்ப நினைச்சு கல்யாணம் சந்தனத்துக்கு சந்தானம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் முத சந்தனத்தை. ஓ சந்தானம் ஜஸ்ட் பிளே மேம், ஓகேங்களா? அது பிளே, இது கேம். என்ன பிளே அது? கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எங்க வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாட் வச்சு இது பண்ணது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சந்தானத்துக்கு முன்னாடி யாரு? சதீஷ். அவர் எப்படி? அது இது கேம், அது பிளே. அதுக்கு முன்னாடி என்னது? பிளே மேம். பக்கத்துல அந்த அருவாளை ஏறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஒரு பையனோட லைஃப் லாங் நீ பொத்திட்டு உட்கார்ற. சந்தானத்துக்கு முன்னால யாரு? சதீஷ். ஜஸ்ட் பார்த்தேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கோ நான் வேலைக்கு போதா டார்ச்சர் பண்ணாங்க. அப்படியே சரி வா பண்ணிக்கோ அப்படின்னு நான் கூட்டு போனேன். நீ தான் வேணும். சும்மா அது வந்து எங்க வீட்டுல கேஸ்ட் பாப்பாங்க. எப்படியும் எங்க வீட்டுல லவ் மேரேஜ் ஒத்துக்க மாட்டாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொன்னேன். லவ் மேரேஜ் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லியே நம்ம உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். என்னதான் பண்ணறதான் நினைப்பு உனக்கு? இவரு கூட நான் நல்லா தான் இது பண்ணிட்டு அனுசரிச்சுதான் போயிட்டு இருந்தேன். ஆனா இவரு தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி. நீ படிக்கவே இல்லையா? கேஸ்ட் பாப்பாங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்களா. இந்த விக்கி எங்க? அவர் எப்படி பழக்கம்?
செப்பல் கடைக்கு வேலைக்கு போகும்போதுல இருந்து பழக்கம் அவரு. எங்க எப்படி செப்பக்கல் கடைக்கு போன? உங்க அம்மா வீட்ல இருந்து ஜனவரி 18 இருங்க ப்ளீஸ். அவர் எப்படி பழக்கம்? அவர் கிணத்து கடையில வேலை பார்க்கும் போதே எனக்கு அவர் பழக்கம். இவர் கூட இருக்கும் போதே அவர் எனக்கு பழக்கம். உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு பொண்ணு கட்டுவேன் இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. ஃபர்ஸ்ட் சதீஷ், அப்புறம் மாரிமுத்து, இப்ப விக்கி. உனக்கே கஷ்டமா இல்ல இதெல்லாம்? உனக்கு அவரோட வாழ இஷ்டம் இல்லைன்னா உங்க அம்மா கூட தனியாளா இருக்க வேண்டியதானே? அப்புறம் என்ன இன்னொருத்தரை தேடிக்கிட்ட? கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எதுக்குன்னா என் மேல தப்பு. இன்னொருத்தரை ஏன் தேடின? நீ என்ன தப்பு பண்றன்னு உனக்கு புரியுதா? இது என்ன கேமா பிளேயா என்னது? ஒரு கிளாரிட்டியே இல்ல, எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒண்ணு பண்ணலாம்னு தோணுது. எப்படி? இந்த விக்கி என்ன பண்றாரு? பூ கடையில வேலை பாக்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு என்ன விக்கியோட? இப்ப என்ன முடிவுல இருக்க? நான் இவர் கூட போனேன்னா செத்தே போயிடுவேன். நான் அடிச்சே கொன்றுவார் இவரு. இன்னொருத்தன் கூட அவன் பிடிக்கலனா அடுத்தவன். இதுக்கு பேர் வாழ்க்கையா? விபச்சாரம். எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நான் வெளில இருந்து பாத்துக்கிறேன். என்ன வேலைக்கு போற இப்போ? இப்போ வேலைக்கு போல. இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் வீட்டுலதான் இருக்கேன். எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணுவேன்? எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? அவர் கையால் தாலி கட்டினாரான்னு கேளுங்க மேம் ஃபர்ஸ்ட். சினிமா பாப்பியா ரொம்ப? மேடம் இருங்க. நீங்க கஞ்சா இழுக்கும் போது எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு? யாரு கஞ்சா அடிச்சா? நீ கஞ்சா இழுக்கும் போது அதுக்கு நான் கூட இருந்திருக்கேன். தண்ணி அடிக்கிற கஞ்சா குடிக்கடா நீ? தண்ணி தம்மு நார்மலா எல்லாருமே அடிக்கதான். நான் கஞ்சா நீ என்னைக்கு யூஸ் பண்ணி நார்மலா எல்லாரும் அடிக்கிறதுன்னு இந்த பொண்ணு சர்டிபிகேட் கொடுக்கறா. கை கொடுங்க, இந்த விஷயத்துக்காக தான் பல பேர் வெயிட் பண்றாங்க. அப்படி பார்த்தா நீ பீர் வாங்கி குடிச்சிருக்க, அதுக்கு என்ன பண்றது சொல்லு? நீ கஞ்சா அடிக்கவே இல்ல. நீ என்கிட்ட கேட்டு குடிக்கல? ஒண்ணுமே கிடையாது. மச்சி வா, மச்சி வா அப்பலாம் கூப்பிடுவாங்க. பீர் வாங்கி குடிக்கல? நான் என்னைக்கு பீர் குடிச்சிருக்கேன்? என்னைக்கு நீ பீர் குடிக்கலையா? யாசின் பைக்கு போன் பண்ணி கேட்கலாமா? கேளுங்க. ஹலோ மேடம், என்ன இது? விடுறா புலம்பாடா, பிரசராஜி நம்ம கொண்டு போயடா. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு யாருமே இல்லைங்க. ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. நான் பூ கட்டுறேன், பூ கடையிலாம் வேலை பார்க்குறேன். ஆனால் அந்த பிள்ளைய எனக்கு முன்னாடி தெரியும். எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? எங்க வச்சான், எவ்வளவு வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சான்? சிங்காநல்லூர். எதுக்கு அங்க போனீங்க? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம்ல. யாரு ஊருக்கு கிளம்பி? என் ஊருக்கு. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா? அத சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான்ற இனிமேய வேலை ஃபாலோ பண்ண போறேன். சிங்காநல்லூர்ல எங்க பார்த்த? எதுக்கு நீ சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போன? இவர் நான் அடிக்கடி கடையில பாத்திருக்கேன் மாமா. கடைக்கு எதுக்கு போற? ஹலோ, எதுக்கு கடைக்கு போற நீ? உன்ன பீடைய பெத்து ஊருக்குள்ள மேய விட்டுருக்காங்க. மேய ஊரையும் கெடுக்க வீட்டையும் கெடுக்க. எனக்கு எங்க இதுல இருந்து 4 கடை தள்ளி பூக்கடை உண்டு. அந்த பூக்கடையிலயும் ஒரு வாரம் வேலை பார்த்தேன். பொய்ய சொல்லக்கூடாது. இல்லம்மா, பொய் சொல்லக்கூடாது. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். கடத்து கடவுல வேலை செஞ்சிருக்கியா தம்பி? கிணத்து இடம்னா எனக்கு தெரியும். தெரியாது. அப்புறம் நான் சொல்றத கேளு. லைஃப்ல என்னைக்குமே உண்மை வேணும், அதுதான் மனுஷன். சூப்பர். கைய தட்டி பாடு, கைவலி வராது. கைய தட்டி பாடு, கைவலி வராது. என்ன நடந்தது சொல்லுப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தா என்கிட்ட அழுதுட்டு இருந்து என்கிட்ட ஸ்டோரி. கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கா? அப்ப பாத்துட்டேன். லட்சணமாலாம் இது என்னங்க நீ? அப்ப பாத்துட்டேன். பார்த்தா பேசினா பழகின ஃப்ரெண்டா. அது எப்படி திடீர்னு போய் பேசினா திட்ட மாட்டாளா?
எதுவுமே சொல்லலையே. நீ என்ன பண்ண? நானும் இவ்வளவு நாளா ஏனாதானோ இருந்துட்டேன். நம்ம மேலேயும் ஒருத்தி உசுரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது காத்துக்கிட்டு குடும்பம் நடத்தி பார்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன்னா ஜெயா புருஷன் பேசுறேன்னாங்க. இன்னது புருஷனியா? வீட்ல காதலியின் புருஷன் இருப்பதை கண்டு கதறி ஓடினார். இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானம் வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். அந்த மாதிரி கேரக்டர்லாம் தெரியல. அவதான் இப்ப என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு சதீஷ் இருந்தான், அது தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. கேட்டு பாரு. அட அறிவிட்டன உங்களுக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியலையா உனக்கு? சொல்லுமா. சத்தியமா சொல்றேங்க. இருங்க அந்த பொண்ணைய சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க. என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இந்த 2 விஷயத்த சொல்லல விக்னேஷ். மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. யாருமே நம்பாதீங்க பிரான், பொண்ணுங்களே நம்பாதீங்க பிரான். நான் ஜஸ்ட் கேம் விளையாண்டு பார்த்ததுல இவ்வளோ வினையாகும் நான் நினைக்கல. விளையாண்டு பார்த்ததுல இவ்வளோ வினையாகும் நான் நினைக்கல. ஆனா இன்ன வரைக்கும் எதையும் மறைச்சது இல்ல. இந்த ஆமா, 2 புருஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை மட்டும் சொல்லிட்டான். ஜஸ்ட் கேம் விளையாண்டு தான் விக்னேஷ் பழக்கம். விளையாண்டு பார்த்ததுல இவ்வளோ வினையாகும். இப்படியே வர மாணவி மாதிரி வரும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சரி 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 என்ன பேச சொல்லி தலைவர், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க தலைவரே. இந்த பையன் ஆக்சுவலி அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அதுதான் உண்மை. ஏமாந்து போயிட்டு ப்ளீஸ் மேம், நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். விக்னேஷ், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. இல்லைன்னா என்னால இருக்க நீ முடியாது. எந்திரிச்சு போப்பா, போய் வேலையை பாரு. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் எந்திரிச்சு போப்பா. தோற்று போன உன் பவித்திரமான காதலில் ஜெயிக்க சீறி வரும் சூறாவளியாய் நீ மீண்டும் பிறப்பாயடா, மீண்டும் பிறப்பாயடா பார்த்திபா. சட்டப்படி என்ன கரெக்டோ அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா, அப்படியே நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண போறோம். பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம்.